நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கரவதிறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹச்சப்பில் 10 மாடுகள் பக்கம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 10 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளுங்க. எல்லாமே பெருவட்டான மாடுகளுங்க. கம்மி பட்ஜெட்டில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. ஒவ்வொரு மாடுகளுமே எவ்வளோ கறவை, விலை நிலவரம் எவ்வளோ, மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஜெர்சி டைப் தான். கலர் பாருங்கள், செவலை மாடு 3ஆம் மீது தான் சினியாக இருக்குது. இன்னும் கண்ணு போட 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஒரு 13 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. மாடு நல்ல எலும்பு கணமாக இருந்தாலும் நல்ல கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு சுத்த செவலை ஜெர்சி டைப்பு தான். இதுவும் 3ஆம் மீது மாடு தாங்க. 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் டைம் ஒரு 10-15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஒரு 13லேருந்து ஒரு 15 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு மேய்ச்சல் மாடுங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கனால தமிழ்நாட்டில் எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம். குறிப்பாக மடிக்கூச்சம் இல்லாத மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. பேசிக்கலாக ஈத்து மாடுகள் இருக்கிறப்ப நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். நல்ல ஃபேக்டர் தரக்கூடிய மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். விலையை பொறுத்தவரையும் அனுசரித்து பண்ணிக்கலாம். விற்பனை விலையை பொறுத்தவரையிலையும் ஒரு 45,000 80,000 வரைக்குள்ள மாடுகள் இருக்குதுங்க. எல்லாம் ஒவ்வொரு மாட்டோட ரேட் வித்தியாசம் கொஞ்சம் முன்ன போகிற வரனால நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு ஹச்சப் மாட்டோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம். இந்த நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு, நல்ல பெருவட்டு மாடு, மொட்டை போடி டைப்பு மாடு. இதுவும் 3ஆம் மீத்து மாடு தாங்க. 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இது ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஒரு 17-18 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா ரோஸ் காம்பில் ஃபுல் மடி எடுக்கிறப்போ மாடு தரமாக இருக்கும். நல்ல கனமான மாடு, நல்ல நரம்படி எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி. கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். பண்ணைகளுக்கு ஏற்ற மாடுங்க, இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடுகள். ஒரு 4-5 மாடுகள் மொத்தமாக தேர்ந்தெடுக்கிறவங்க தாராளமாக தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன்னா நம்பிக்கையில் ஒரு சந்தையில் வாங்கினா ஒரு கேள்வி கூப்பிடாது. இது ஒரு பொதுவான ஒரு இடத்துல வியாபாரிட்ட வாங்கினா நம்ம ஏன் என்ன நாளைக்கு வந்து கேள்வி வைக்கலாம். அதனால நல்ல தரமான மாடுகள், எல்லாமே பெருவெட்டு மாடுகள். இது ஜெர்சி டைப்பு தான். 3ஆம் மீத்து மாடு தான் சொல்லியிருக்காங்க. மாடு எவ்வளோ கனமான மாடு, நல்ல நரம்படி கொண்ட மாடு, 15 லிட்டர் ஷோராக கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்ணு போன்ற டைட்டில் மாடு பார்க்க தெளிவாக இருக்குன்னு நல்ல நரம்படி கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன் கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு வேளைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சரியான படதா இல்லை போதுமானதா இல்லைனா கூட நீங்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு போதிய தகவல் நம்மளே தரலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த மாடு நல்லா சூப்பர் குவாலிட்டி, நல்லா மடி எடுத்துருக்கக்கூடிய மாடு, நல்லா ரோஸ் காம்பு மாடு சூப்பராக இருக்குது பாருங்கள். மாடு 3ஆம் மீத்து மாடு தாங்க. 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போகிறதுக்கு டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்கள் எடுத்துக்கும். செம்புத்து கலரில் நல்ல எஸ்என்எஸ் ஃபேக்டரி தரக்கூடிய மாடு, நல்ல கனமான மாடு, பின்கணம் கொண்ட மாடு, நல்ல நரம்படி கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சா மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கயிறு கட்டி விட்டிங்கன்னா அது பேசாமல் காட்டு சுற்றி மேய்ஞ்சிட்டு வரக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல எஸ்என்எஸ் ஃபேக்டரி தரக்கூடிய மாடு, டிகிரி நல்லா தரும் அப்படின்னு தான் போட்ட முதல்ல எடுத்துக்கலாம் திருப்பி அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கண்டக்ட் பண்ணுங்கள். ஜெர்சியில் ஒரு 3 மாடு, ஹச்சப்பில் ஒரு 4 மாடு வாங்கினீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல லாபம் ஈட்டலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹச்சப் கிராஸில் மாடு தெளிவான மாடு, நல்ல கனமான மாடு, 10 லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய மாடு, ஃபுல் மடி எடுக்கிறப்ப மாடு தரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு 3ஆம் மீத்து மாடு தான். பல் வந்து கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. எப்படியா இருந்தாலும் கண்ணு போகிறதுக்கு இது ஒரு 15 நாட்கள், 15லேருந்து ஒரு 20 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நாடு வெள்ள கறவை கொடுத்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நேரத்துக்கு 10 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் டைம் எப்படி இருந்தாலும் ஒரு 15லேருந்து ஒரு 20 நாட்கள் கொக்க பிடிக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபுல் மடி எடுக்கும் மாடு, நல்ல கனமான மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பண்ணைகளுக்கு ஏற்ற மாடுங்க, இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கா. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். பொறுக்கி எடுத்துக்கலாம். மாடுகளை வந்து பொறுக்கி நமக்கு பிடிச்ச மாடுகளாக, மனசுக்கு பிடிச்ச மாடுகளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்கா. ரொம்பவும் கம்மி பட்ஜெட் தான். அதே மாதிரி கறவையும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 13 லிட்டர்லேருந்து ஒரு 20-22 லிட்டர் வரலையும் 17, 18, 16 அந்த மாதிரி கறவையில் உள்ள மாடுகள் கண்டினியூஸாக எப்போவுமே கட்டத்தில் 10-15 மாடுகள் இருக்கும். இப்போ இருக்குது. நம்ம பொறுமையாக தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி
ஈத்து மாடுகள் வேணாம், எனக்கு தலை ஈத்து மாடுகள் 2 பல்லு 4 பல்லுல வேணும்னாலும் எடுத்துக்கலாம், நம்ம வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு ஹெச்எப் மாடு தான். 3ஆம் ஈத்து மாடு, 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. எப்படியா இருந்தாலும் கண்ணு போடுறதுக்கு 10-15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நல்ல காம்போலாம் நல்ல கருங்காம்பில் இருக்குது பாருங்கள் மாடு. ஒரு சில மாடுகள்லாம் மிஷின் கறவைக்கெலாம் ஏற்ற மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்ணு மாடுகள் வேணுமானாலும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு 10-20 லிட்டர் கொடுக்கக்கூடிய மாடு. ஹெச்எப் கிராஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஜெர்சி கிராஸ்ன்னு கூட சொல்லலாம். நல்லா ஃபேக்ட் தரக்கூடிய மாடு. நல்ல மடி பாருங்கள், சூப்பரான மடி, நல்ல சுரப்பில் இருக்குது, நல்ல காம்போலம் காலக்கண்ணு தான் ஈன்றிருக்குது. 20 லிட்டர் வரலையும் சொல்கிறாங்க, 20 லிட்டர் வரலையும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பாவன முறை செஞ்சால் சொன்ன கறவை எதிர்பார்க்கலாம். இப்போயே சீம்பாலே ஒரு 12 லிட்டர் பக்கம் ஒரு நேரத்துக்கே கறந்துருக்குது. ஆனால் ஃபுல்லாக 2 வேலையும் கறந்தோம்னா தாராளமாக 20 லிட்டர் வரலையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிச்சிருக்கா. அப்படி அதனால் நேரில் போய் பாருங்கள். கண்ணு மாடு வேணும்னாலும் கண்ணு மாடு எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு சென மாடுகள் வேணும்னாலும் சென மாடுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல கலர் பேஜ் கொண்ட மாடுகளாகவும் இருக்குதுங்க, சூப்பராகவும். ஒரு சில கலர்லாம் ரொம்ப ரேர் கலர், அதெல்லாம் கிடைக்காது. ஆனால் இந்த ஒரு சில கலரில் தாராளமாக எடுத்துக்கலாம். நல்ல கலருங்க, நல்ல மடி செட்டு, நல்ல ஜம்முன்னு இருக்கு பாருங்க, சூப்பரான மடி செட்டுங்க. கண்ணு மாடு ரெடி கறவையில் இருக்குது. ஒரு 20 லிட்டர் கறவையில் உள்ள மாடு கண்ணு மாடு வேணுங்கிறவ தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அனுசரித்து அதான் 45,000 80,000 ரூபாய்க்குள்ள அனுசரித்து பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி நேரில் வாங்கன்னு தான் சொல்கிறேன். அப்படி நேரில் வாங்க, வந்து பாருங்கள், மாடுகளை பாருங்கள், செக் பண்ணுங்கள். செக் பண்ணி எந்த மாடுகள் வேணுமோ அந்த மாட்டை பற்றி பேசுங்க, ரேட்டை சொல்லலாம், பிடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சி டைப்பு தான். 10 மாடுகள் இருக்குதுங்க. 10 மாடுகள் எப்போவுமே 10 மாடுகள் இருக்கப்போ நம்ம எந்த மாடை வாங்குறது உங்களுக்கு பிடிச்ச மாடுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி டைப்பு தான். 3ஆம் ஈத்து மாடு, 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. மொட்டையில் வேணும்னா எடுத்துக்கலாம், கொம்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படியா இருந்தாலும் இது கண்ணு போட ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். எப்படியா இருந்தாலும் 15-16 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. போடு சென்னைகளெல்லாம் 15-16 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். மாடு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நம்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலையை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக அனுசரிப்பு உண்டு. சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு மற்ற பேமெண்ட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி அதே மாதிரி எந்த மாடுகளுக்கும் சுழி தப்பெல்லாம் எதுவும் இல்லை. நெத்தி சுழி முது சுழி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. தவறான சுழி அமைப்பெல்லாம் எந்த மாட்டுக்கும் இல்லை. அந்த மாதிரி சுழி மாடு எதுவும் இல்லாமல் அதே மாதிரி காம்புகளுக்கு கேரண்டி தரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல காம்போலாம் நல்ல காம்பலுக்கு கேரண்டி கொடுத்துடலாம். அதே மாதிரி பாய்ச்ச குணம் இல்லாத மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. கொம்பில் இருக்குது, மொட்டையில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு மொட்டை டைப்பு தான். மாடு 3ஆம் ஈத்து தான். 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இப்படியா தான் கண்ணு போட ஒரு 15 நாட்கள் 15 ஒரு 20 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நல்ல மேய்ச்சல் மாடுங்க. 15-16 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. தேவைப்பட்ட நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்கள்.